இன்று இப்பதிவில் சிவபுராணத்தின் 5வது வரியான ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க என்பதன் உட்பொருளை பார்ப்போம். ஏகன் என்ற சொல் ஒருவன் என்று பொருள்படும். இறைவன் ஒருவனே. அவன் தன் அடியார்களுக்கு அருள் புரிவதற்காக அவரவர் வாழ்க்கை சூழ்நிலைகளுக்கு ஏற்ப பற்பல வடிவங்களை எடுத்து வந்து அருள் புரிந்தமையால் அவர் அநேகன். தம்மை மனதில் எண்ணி துதிப்போர்க்கு அவரவர் என்னும் ரூபத்தில் வந்து அருட்காட்சி தரக்கூடியவர். மாணிக்க வாசகர் ஒரு குருவை காண விளைந்திருந்தார். ஈசன் அவருக்கு திருப்பெருந்துறை குருந்த மரத்தடியில் குருவாய் வந்து அருட்காட்சி அளித்தார். மற்றொரு முறை மணிவாசகரின் அமைச்சர் பணியை நிறைவேற்றும் பொருட்டு குதிரைப்படை தலைவனாக வந்து மன்னன் அரிமர்த்தன பாண்டியனிடம் குதிரைகளை சேர்ப்பித்தார். பந்திப்பாட்டி ஒரு கூலியால் வேண்டுமென்று வேண்டி நின்றாள். அவளுக்கு கூலியாளாய் வந்த நம் இறைவன்